15 ஆண்டுகால அனுபவம், அசைக்க முடியாத சக்தி, தட்டி தூக்கிய திமுக தலைமை. என்ன நடந்தது தென்காசியில்? தென்காசி திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்த தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபனை தட்டி தூக்கி மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கும் மறைமுக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது திமுக தலைமை. கழகமே குடும்பம், கழகமே எதிர்காலம், கழகமே உலகம் என இருந்த சிவபத்மநாபன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பேரதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே பல நாட்கள் ஆகும் என சொல்லப்படுகிறது. காரணம், காலை முரசொலி நாளிதழை படிக்கும் வரை இப்படி ஒரு நடவடிக்கையை திமுக தலைமை எடுத்திருப்பது யாருக்கும் தெரியாதாம். மணிப்பூர் பெண்களுக்கு நடத்தப்பட்ட போராட்டத்தில் மேடை ஏறிய மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவி தமிழ்செல்வி, மணிப்பூர் பெண்களுக்காக போராடுவது இருக்கட்டும், சொந்த கட்சி பெண்களுக்கு எப்போது உரிய பாதுகாப்பு கொடுக்க போகின்றீர்கள் என மேடையிலேயே கேள்வி கேட்க அதிர்ச்சியடைந்த தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் மைக்கை பிடுங்க முயல அமளி துமளியானது போராட்ட களம். செல்விக்கு என்ன நடந்தது என விசாரித்த போது அதிர்ச்சி ஏற்பட்டது. கட்சி நிர்வாகிகளுடன் படுக்கையை பகிர்ந்த ஒரு பெண் நிர்வாகி பொறுப்புக்கு வந்துள்ளார் என சமூக வலைதளத்தில் பரப்பிவிடப்பட்டுள்ளது. சிவபத்மநாபன் ஆதரவாளர்கள் தன்னை பற்றி தான் இப்படி பரப்பி விடுகிறார்கள் என்பது தமிழ்செல்வியின் குற்றச்சாட்டு. விவகாரம் பூதாகரமான நிலையில் திமுக முக்கிய நிர்வாகிகளான KKSSR ராமச்சந்திரன், ஹெலன் டேவிட்சன், தாயகம் கலை உள்ளிட்ட பலருக்கும் பரஸ்பர தொலைபேசி அழைப்புகள் பறந்துள்ளன. சிவபத்மநாபனிடம் ஒரு நிர்வாகி இது பற்றி கேட்க, அந்த பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு பதிவு செய்துள்ளார்களா, பெயரே குறிப்பிடாமல் பதிவு செய்த நிலையில் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு மட்டும் ஏன் கோபம் வருகிறது என எதிர்கேள்வி எழுப்பி வாயடைத்து போனார்களாம் மேலிட நிர்வாகிகள். என் பெயரை குறிப்பிடாததுதான் குறை, மற்ற எல்லாவற்றையும் செய்துவிட்டனர் என கண்ணீர் வடித்துள்ளார் தமிழ்செல்வி. இரு தரப்பு கருத்துகளையும் கேட்ட மேலிட நிர்வாகிகள் தலைமைக்கு அறிக்கை அனுப்பியுள்ளனர். அடுத்த நாள் காலையில் முரசொலியில் வந்த செய்தி சிவபத்மநாபன் ஆதரவாளர்களின் தலையில் இடியாய் இறங்கியுள்ளது. தமிழ்செல்வியை குறிவைக்க என்ன காரணம், தமிழ்செல்விக்கு பின்னால் யார் உள்ளார்கள் என்ற கேள்வி இயல்பாக எழுந்துள்ளது. இந்த இடத்தில்தான் சீனுக்கு வருகிறார் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜா. குறைந்த வயதில் மிக உயர்ந்த பதவியை எட்டி பிடித்தவர் ராஜா MLA. கட்சி பணிகளில் தேனியாய் ஈடுபட்டு மேலிடத்திலும் உள்ளூரிலும் நல்ல பெயர் வாங்கியுள்ளாராம். தென்காசி திமுகவை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உள்ளது என்கின்றனர் அவரது எதிர்ப்பாளர்கள். போராட்டம் நடைபெற்ற அன்று காலை 10-15 மணிக்கே மேடைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுள்ளார் ராஜா. 11 மணி வரை தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் வராததால் 11 மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். 11:30 மணிக்கு மேடைக்கு வந்த சிவபத்மநாபன், நான் வராமல் ஏன் ஆரம்பித்தீர்கள் என வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. புதிய மாவட்ட செயலாளராக சுரண்டை நகர செயலாளர் ஜெயபாலன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சிவபத்மநாபனை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். ஜெயபாலன் கட்சியினரிடையே நன்கு அறிமுகமானவர் என்பதோடு இயல்பாக பழகக்கூடியவர் என கூறப்படுகிறது. மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரம் என்று கூட பார்க்காமல் தென்காசி ஸ்ட்ராங் மேனை துணிச்சலாக தட்டி தூக்கி தனது இமேஜை தக்க வைத்துள்ளது திமுக தலைமை. மேலிடத்தின் முடிவுக்கு கட்டுப்பட்டு அறிவாலயத்தின் நம்பிக்கைக்குரிய நபராக சிவபத்மநாபன் புதிய அவதாரம் எடுப்பாரா அல்லது பதிலடி கொடுத்து தலைமைக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.